ஹாய். இவங்களாம் வந்து சவுதியிலேருந்து எக்ஸிட் ஆகி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமாம் சீக்கோ மார்க்கெட் கூட்டிட்டு போனாங்க கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற கோல்டு ஷாப்பை ஒண்ணு கூட விடாத எல்லா கோல்டு ஷாப்ல ஏறி இறங்கிட்டாங்க. 2.5 மணி நேரம் 16,000 ரியால் கொடுத்து கோல்டு வாங்கலாம், கோல்டு காயின் வாங்கலாம் போனாங்க. கோல்டு பிஸ்கெட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோல்டு பிஸ்கெட் வந்து நம்ம ஊர் காசு வந்து 3 லட்சம் ரூபாங்க. கோல்டு பிஸ்கெட் வந்து எவ்வளவு வாங்கினா 32.5 கிராம் வாங்கணும். அப்புறம் அது வாங்கிட்டு போற இல்லை டேட்ஸ் கொஞ்சம் 3 கிலோ வாங்கிட்டு அங்கேருந்து சிட்டி ஃப்ளோர் போனால் சிட்டி ஃப்ளோரில் ஒரு இடம் நின்று இருந்தார், உள்ளே போகாது எதுவே நடால அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டு கேட்டு தூக்கிட்டு அந்த கேட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அதுக்கு அடுத்த பக்கத்து கடையில் வந்து ஒரு வேலட் ஒன்று வாங்கணும் 10 ரியால் வாங்கிட்டு ஒரு கடையில் போய் டிஷர்ட் பார்த்தோம். டிஷர்ட் எல்லாம் 20 ரியால் தான், சூப்பராக இருந்தது. ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு அப்புறம் ஒரு குட்டி பேக் வாங்கணும் டெய்லி யூஸ்க்கு. அந்த பேக்கும் 20 ரியால் தான். அப்புறம் போகிற வரையில் நம்ம ஊர் மாதிரி பிளாட்ஃபார்மில் ஐஸ்கிரீம் வண்டி அப்புறம் நிறைய கடைலாம் வச்சிருந்தாங்க. அந்த கடையில் போயிட்டு ஒரு டிஷர்ட் கேட்டால் ஷாப்பில் இருக்கிறதோட பிளாட்ஃபார்மில் இருக்கிற டிஷர்ட் வந்து 30 ரியால்னு சொன்னாங்க. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம பசிங்க. இங்கே தமாம் சீக்கோல வந்து மதுரை ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனால் மதுரை ஹோட்டல் எங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி மட்டன் சிக்கன் கிரேவி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வந்து நார்மல் பரோட்டா, நான் மட்டும் ஸ்பெஷலாக வீட் பரோட்டா வாங்கிட்டு சாப்பிட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதோட இது நம்ம சொல்லி பார்க்கலாம். பாய்.